ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மையன்பர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் வணக்கம் கூறி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். குரு பெயர்ச்சி அதற்கு முன்பாக புத்தாண்டாக பரபவ ஆண்டு வருகிறது. எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரு பகவான் பயிற்சியாகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள் 1/6/2026. குரு பகவான் யார்? தேவகுரு, பிரகஸ்பதி, அஷ்டமாசிதிகளுக்கு அதிபதி. தங்கம், கோமேதகம், வைரம், வைடூரியம், ரத்னம், மாணிக்கம், முத்து இது போன்ற ஆபரணங்களுக்கு அதிபதி. குழந்தை மழலை செல்வங்களுக்கு குரு பகவான் அதிபதியாகிறார். ஆக இந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள். 12 ஆண்டுகள் 12 கட்டங்களை சுற்றிவிட்டு 12வது ஆண்டாக கடகத்திற்கு வருகிறார். குரு பகவான் கடகத்திற்கு வந்தால் என்ன? குரு உச்சம் பெறக்கூடிய இடமே அதுதான். ஆகவே அங்கு வருகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் பல வகையான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி வாரி வாரி வழங்க வருகிறார்கள். கன்னிராசி நேயர்களே, பரபவ புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு நிறைய மகிழ்ச்சி, ஜாக்பாட், நல்ல சந்தோஷமான ஒரு ஆண்டு எது பார்த்திங்கன்னா பரபவ தமிழ் புத்தாண்டு தான். என்னன்னு கேட்குறீங்களா? இது நாள் வரைக்கும் கன்னிராசி நேயர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சனி பகவானுடைய தொல்லையும் அதிகமாக இருந்தது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 10ல் குரு பகவான், 10ல் குரு இருந்தால் பதவியும் பழுதானே, அது எல்லோருக்கும் தெரியும். அதனால் இப்போ என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கன்னிராசி நேயர்களுக்கு குரு உச்சத்தில் வர போகிறாரு. அதே நேரத்தில் கண்டக சனியும் வேற உங்களை தொல்லை பண்ணின்னு இருக்கு. இதில் இந்த பரபவ ஆண்டில் குரு பயிற்சி என்ன ஒரு சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 9வது பார்வையாக குரு பகவானை பார்க்குறார். அதுதான் ஒரு குரு பகவானுடைய போனஸ். 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு போனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உச்சம் பெற்ற குரு சனீஸ்வர பகவானை பார்க்கும்போது சிரமங்கள் குறையும். அதே போல தான் 10ல் சனி குரு பகவான் 10ல் குரு இருந்து பதவியும் பாழாகிட்டு எடுத்த காரியம்லாம் மோசமாக போயிடுச்சு. எதுவுமே உருப்படலை, கஷ்டப்பட்டீங்க. கன்னிராசி ஆண் பெண் மாணவ செல்வங்கள் மற்றும் பல துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மெய்யன்பர்களும் ஏண்டா இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, சொல்லவும் முடியல அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டு சாமிக்கிட்ட போய் பார்க்கலனாலும் அங்கேயும் சரியாகலன்னு வருத்தப்பட்டிருந்த கன்னிராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம், நல்ல அதிர்ஷ்டம். குரு உச்சத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். நினைக்காத பல நன்மைகளும் உங்களை தேடி வரும். திருமணம் ஆகாத பல குழந்தைகள், குழந்தை பிறக்காத அந்த இல்லத்தில் சந்தோஷத்தோட குழந்தைகள் குருவாயிரப்பனே பிறப்பார். ஆக அந்த சனி பகவானுடைய தொல்லைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும். மாணவ செல்வங்கள் நிறைய படித்ததெல்லாம் ஞாபகத்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். எல்லா தொழில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் சிறந்த சந்தோஷமான ஆண்டு. கன்னிராசி நேரில் ஆண் பெண் எத்தனை வயது எத்தனை நிலையில் இருந்தாலும் சந்தோஷமாக சுபிட்சமாக நல்லா இருப்பீங்க. ஆக உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் நிறைய இருந்தால் கூட முக்கியமான விஷயம் கன்னிராசி நேயர்களுக்கு அந்த 10ஆம் இடத்து அந்த குரு பகவான் வழிக்கு பயனுள்ள வர்றது பெரிய மகிழ்ச்சி தான். எல்லா துறையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், தொழில்துறை, கலைத்துறை எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. ஒரு கவலையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. குழந்தைகள் அளவில் பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா, பெரியவங்களாக இருந்தாங்க குழந்தைங்க அளவில் செய்யக்கூடிய இது அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இருந்தாலும் தாய் தந்தையரோ மற்றவர்களையும் ஒருத்தரை சார்ந்து நேற்று வரை குறை சொல்லி வந்த மற்றவர்கள் கூட இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களை கொண்டாடி பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக, சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு பரிகாரமாக ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். எல் தீபம் போட்டு ஆலய தரிசனம் பண்ணுங்க, நெய் தீபம் போடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய பாக்கியம் உங்களை தேடி வரும். நீங்கள் மறுத்தா கூட தூக்கத்தில் எழுப்பினா கூட எழுந்து போயிருந்தாங்கன்னு ஒருத்தர் கொடுத்துட்டு வருவீங்க. இந்த மாதிரி சகல சிந்தனைகளும் உங்களுக்குள்ளே உங்களை வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. பரிகாரமாக ஆஞ்சநேயர் பகவான் தரிசனம் பண்ணுங்கள்.
ரொம்ப மகிழ்ச்சி.